வணக்கங்க. நாங்க இப்ப திருச்செந்தூர்ல இருக்கிறோம். திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சாமியை கும்பிடுறதுக்காக வந்தோம். எல்லா ஐயப்பங்களுக்கு மாலை போட்டு வந்தோம். நான் கண்ணு கேட்ட தூரத்தில் இருக்கு பாருங்க, அதான் திருச்செந்தூர் நகராட்சி கட்டண நவீன கழிப்பறை. இது ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேக்குறாங்க. பாத்ரூம் போறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேக்குறாங்க. இதை விட மிகப்பெரிய கொள்ளை இந்தியாவிலே கிடையாது, எங்கேயுமே இல்ல. பாத்ரூம் போறதுக்கு ஒரு 10 ரூபா கேட்கலாம், 20 ரூபா கேட்கலாம். அது ஒரு நகராட்சிக்கு உட்பட்டது. இது திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு எல்லையில இருக்கு. அதுல 50 ரூபா கேக்குறாங்க. ஒரு லெட்டின் போறதுக்காக ஒரு 50 ரூபா கேக்குறாங்க. எப்படி சாமானிய மக்கள் இங்க கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க? வர்றவங்க எல்லாம் அவங்கள கஷ்டத்தை சொல்லி கஷ்டத்துக்கு பரிகாரம் வர்றதுக்கு ஏதாவது நல்லது நடக்காதுன்னு நினைச்சு வராங்க. இவங்க போகும்போது 50 ரூபாயும் வரும்போது 50 ரூபாயும் பாத்ரூமுக்கே வாங்கினாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொள்ளை அடிக்கிறாங்க. அவங்க கொள்ளை கூட கிடையாது, பகல் கொள்ளை. ஒரு பாத்ரூம் போறது 50 ரூபா கேட்கறாங்க. பேர் இருக்காங்க குறைஞ்சது. இன்னைக்கு ஜனவரி 1 புத்தாண்டு. இன்னைக்கு ஒரு 1 லட்சம் பேர் தரிசனம் பண்ணுவாங்க. 10,000 பேர் போனா என்ன வருமானம் வரப்போகுது? ஒரு ஆளுக்கு 50 ரூபா, 50 ரூபா. இத இந்த பகுதியில அமைச்சர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில இவ்வளவு பெரிய அநியாயம் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் அப்பா பாக்குறாரா என்னன்னு தெரியல. அப்பா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். நன்றி.